ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஜி. நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தான். நெக்ஸ்ட்டு வந்து 100 வரை நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னே உள்ள வீடியோவில் பார்த்துருக்கோம். 101 இருந்து இந்த வீடியோவில் பார்த்தலாம் வாங்க. 101 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்துங்குயிலோசை சற்றே வென்று காத்திருப்பட வேண்டும், அதாவது வலு அமைதியை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன வலுவமைதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயில் வந்து கூவும். இதில் வந்து கத்துங்குயிலோசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து மரபு வலுவமைதி. அதுக்கப்புறம் 102 என்ன அப்படின்னா, மணிமொழி கோவை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். இந்த மணிமொழி கோவை அப்படிங்கிற அடைமொழி எந்த நூல்களை வச்சுருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து கொஸ்டின்ல ஆன்சர் இருக்குது. இந்த இது ரொம்ப ஈஸி. மணி அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மணி அப்படிங்கும்போது நான்மணிக்கடிகையில் உள்ள மணி. அதுக்கப்புறம் மொழி முதுமொழி காஞ்சி. கோவை அப்படிங்கும்போது ஆசார கோவை. ஸோ இந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. நல்லா பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுங்க. நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இதுதான் மணிமொழி கோவை அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். சரியா, அதுக்கப்புறம் 103 திருவித்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவித்தம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தா நம்மாழ்வார் வந்து திருவித்தம். அதுக்கப்புறம் திருக்கேதார பதிகத்தை பாடினது யார் அப்படின்னு இருக்கு. சுந்தரர் தான். நல்லா படிங்க. திருக்கேதார பதிகம். சரியா, அதுக்கப்புறம் 105 என்னென்னா, மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் மோதப்படும் பாடல் என்னென்னா திருப்பாவை. ஆண்டாளுக்குரிய திருப்பாவை தான் மார்கழி மாதத்தில் வந்து கோயில்களிலும் வீடுகளிலும் மோதப்படும் பாடல். சரியா, 106 என்ன அப்படின்னா, தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். தமிழ் பெருங்காவலர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் யாருக்கு இருக்குன்னா தேவநேய பாவாணர். சரியா, அதுக்கப்புறம் 107 நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னே உள்ள வீடியோ கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழில் இருந்துச்சு. இதுக்கு அடுத்து உள்ளது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஜென்ரல் சயின்ஸு, சோசியலு, எல்லாமே மேக்ஸு எல்லாமே கலந்து வரும். என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து சோசியலில் இருந்திருக்கு. நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர். நகராட்சி நிர்வாகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதோட முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா நகராட்சி ஆணையர். சரியா, வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது யார் அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங். சரியா, மார்ட்டின் லூதர் கிங். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸுக்கு இது அப்படின்ட்டு நல்லா மனப்பாடமாக படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் 109 எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது? இது நம்ம ஆல்ரெடி தமிழ்லே பார்த்தோம். 2004 அக்டோபர் திங்களில் இந்திய அரசால் தமிழ்மொழி வந்து செம்மொழி அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. சரியா, 110 என்ன அப்படின்னா, மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும். டிசம்பர் 10 தான் மனித உரிமை நாள், அதாவது ஹியூமன் ரைட்ஸ். சரியா, மனித உரிமை நாள் டிசம்பர் 10. சரியா, அடுத்து 111 பார்த்திங்கன்னா, ஒரு மேக்ஸில் கொடுத்துருக்காங்க டாபிக் வந்து, ஒருவர் வந்து ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? அதாவது 12,000 வந்து 5% வட்டியாக வந்து வைக்கிறாங்க. அப்போ எவ்வளவு கிடைக்கும் முதிர்வு தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னென்னா 13,230. சரியா, 13,230. அப்புறம் இது என்னென்னா A = 1, B = 2, C = அப்படின்ட்டு நம்ம ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்துக்குமே இசட் வர வேல்யூ கொடுத்துட்டாங்க என கொண்டால் HCFஇன் மீச்சிமை எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. HCFோட மீச்சிமை வந்து எதுக்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஆப்ஷன் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுக்கு எதுக்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது A + C + H அதுக்கு தான் சமம் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா A + C + H. சரியா, அதுக்கப்புறம் மதிப்பு காண்க. √5 அதுக்குள்ளே உள்ளே வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து வெறும் 5 தான்.
இதோட ஆன்சர் 5 தான். சரியா? டபுள் ரூட்டுக்குள்ளே இருக்கிறது வெளியே எடுத்து 5 ஆகும். மறுபடியும் டபுள் 5 இருந்துச்சுன்னா அப்படி வரும். அதனால் 5 தான் ஆன்சர். ஆப்ஷன் பார்க்கும்போது 5ல் பவர் 0 இருக்கும். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிடக்கூடாது. எனிதிங் பவர் 0 = 0 தான். சரியா? அதனால் எனிதிங் பவர் 1 அந்த வேல்யூஸ். அதனால் 5 தான் 5 பவர் 1ன்னு சூஸ் பண்ணணும். அதான் ஆன்சர். ஓகே. 114 பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது எது அப்படின்னா, மேக்ஸிமம் இது நம்மளை வச்சே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். பாலூட்டிகள்னாலே அதுலேயே நம்ம மனுஷங்களும் சேர்ந்து வருவோம். ஸோ அப்போ என்னென்னா பால் பற்கள் வந்து எப்போ முளைக்கும் அப்படின்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து வளரும்ல, ஃபஸ்ட்டு முளைக்கிற பல்ல தான் பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பின்கடவாய் பற்கள் வந்து முளைக்காது. எப்போ வரும் அப்படின்னா, ஒரு 20 வயசுக்கு மேலே தான் பின்கடவாய் பற்கள் வந்து ஞானப்பல் அப்படின்னு சொல்லிட்டு முளைக்கும். அதுக்கு அதான் காணப்படாதுன்னு பார்க்கும்போது பின்கடவாய் பற்கள். சரியா? இப்படி ரியல் லைஃபோடு கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. கீழ்காண்பவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? அதாவது எந்த வகை உணவு வந்து ஃப்ளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது அப்படின்னா சுக்ரோஸ். சரியா? அதுக்கப்புறம் கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை அப்படின்னா, எலிபண்ட குகை மகாராஷ்டிரா. சரியா? எலிபண்ட குகை மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவிரையாக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு அப்போ அவரோட காலத்துக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்ட்டு யோசிக்கும்போது கீழே ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஆன்சர் கிடைக்கும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். சரியா? அதுக்கப்புறம் 118 விஜயநகர பேரரசின் அறிமுகமான டேஷ் நாணயம் பகோடா என்று அழைக்கப்பட்டது அப்படின்னா தங்க நாணயம் தான் பகோடா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. 119 இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்திருக்கு. 2022-2023 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக 7.24%க்கு எதிராக % வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக எவ்வளோ % வந்து வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு கேட்கும்போது 8. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8.9%. 8.9%. அதுக்கப்புறம் இது ஒரு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரமிளா கூறுகையில் ரமிளா வந்து கூறுறாங்க அப்படின்னா, எனது மாமனாரான ராமநாதனின் மாமனார் பேர் ராமநாதன். சரியா? அவளோட மாமனார் வந்து ராமநாதன். ஒரே மகன், அவருக்கு வந்து ஒரே மகன் தான். சரியா? அப்போ ரமிளா யார்? மருமகள் தான், ஒரு மருமகள். சரியா? ராமநாதனின் ஒரே மகன். ராமனுக்கு மனைவி ரமிளா வந்து. சரியா? ராமன் ராகவியின் தந்தை. அப்போது ரமிளாவோட பெண் குழந்தையோட பேர் தான் ராகவி. சரியா? ரமணி ராகவியின் சகோதரி. அப்போ ரமணியும் ராகவியும் கூட பிறந்தவங்க. சகோதரிங்கும்போது அக்கா தங்கை. சரியா? என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? ராமநாதனுக்கு என்ன உறவு? ராமநாதன் யாருன்னா ரமிளாக்கு மாமனார். ஸோ அப்போ ரமணி யார் அப்படின்னா பேத்தி முறை. ஓகேவா? பேத்தி. இது நல்லா கவனித்து எழுதுங்க, ஈஸியாக இருக்கும். இது ஒரு பெரிய மேக்ஸு. கண்டிப்பாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். 121 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் ரூபாய் 15,040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் வந்து 12,400 சம்பாதிப்பாங்க அப்படின்னா 10 நாட்கள். நல்லா இதுக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் திராட்சை மற்றும் தக்காளியில் இருக்கும் அமிலம் என்ன அப்படின்னா, திராட்சையில் டார்டாரிக் அமிலம், தக்காளியில் வந்து ஆக்சாலிக் அமிலம் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் 123 சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம். இது நல்லா பார்த்துக்கோங்க. சமக்ரா சிக்ஷா. சரியா? அந்த அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது. அதாவது பொது கல்வியோட நம்ம நார்மலாக படிக்கிறதோட ஆசிரியர் கல்வியையும் என்ன பண்ணணும், இணைக்கணும் அப்படின்னு அந்த திட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் 124 அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை யார் எழுதினாங்க அப்படின்னா சசி தரூர்.
அதாவது அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. அதை எழுதினது யார் அப்படின்னா சசி தரூர். ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது அப்படின்னா குரங்கு. ஹரப்பர்கள் சரியா, ஹரப்பா மொஹஞ்சதாரோ படித்தோம்ல. ஸோ அந்த ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு என்னென்னா குரங்கு அப்படின்ட்டு இதில் இருக்குது சரியா. இதுவரை நம்ம வந்து 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது டைம் டியூரேஷன் இதுவே அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து மிச்சம் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அது கண்டினியூஸாக அதுவும் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் செக் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் போடுங்க. லைக் போட்டால் இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் எங்களுக்கு. டெய்லி வீடியோஸ் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.